எந்த தப்பும் பண்ணாத பையன் அடி வாங்குறது, அவங்க அப்பா அவமானப்படுறது, ஒரு பஸ் ஸ்டாப் கேட்டதுக்காக மொத்த கிராமத்தையுமே அழிக்கிறது, மாமன்னன் அப்படிங்கிற ரொம்ப வயசானவரை சரிக்கு சமமா உட்கார விடாம பண்றது அப்படின்னு இவரோட படங்கள் மட்டும் நமக்கு ஏன் இவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கு? ஸோ டைரக்டர் மாரி சார் எப்படி இவரோட 3 படத்தையும் டைரக்ட் பண்ணாரு, அதே மாதிரி அவர் 3 படத்துக்கும் என்ன விஷயங்கள்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த மாஸ்டர் கிளாஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் இவரோட படங்கள்லாம் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வித்தவுட் எனி டிலே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐடியாலஜி. யூஸ்வலாக இருக்க படங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறது அவரோட ஐடியாலஜி தான். கேஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கிற சோஷியல் இஷ்யூஸை வாய்ஸ் அவுட் பண்ணுற ரொம்ப கம்மியான படங்களில் வாரிசோட படங்களும் ஒன்று. ஆனால் அதை அவர் எப்படி சினிமேட்டிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, அதுக்கு அவர் நிறைய எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அனிமல்ஸ் பரியன் பெருமாள் படத்தில் கருப்பி அப்படிங்கிற நாய் முதல் 15 நிமிஷத்துலேருந்து இறந்து போயிடும். ஆனால் பரியனுக்கு எப்போல்லாம் அந்த படத்தில் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அவனோட இமேஜினேஷனில் அந்த கருப்பி நாய் அவன் கூட இருக்கிற மாதிரி வரும். ஸோ பரியனோட ஒரு கோப்பம் அந்த செத்து போன அந்த கருப்பி நாய் அவன் கூடயே இருக்கும். அதே மாதிரி தான் மாமன்னன் படத்தில் அதிவீரனுக்கு பண்டிகை மேலே பயங்கரமான இஷ்டம். எப்போ அந்த பண்டிகைலாம் இறந்து போகுதோ தன்னோட சொந்த அண்ணன் தம்பி இறந்து போகிற மாதிரி அதிவீரன் ஃபீல் பண்ணி எமோஷன் டெலிவர் பண்ணுறது. அந்த மாதிரி அனிமல்ஸை வச்சு எமோஷன் டெலிவர் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த மாதிரி அனிமல்ஸை அவர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் ரொம்ப கம்மியான ஆனால் யாருக்குமே பயப்படாம பயங்கர ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ் அவரோட படங்களில் எப்பவுமே இருக்கும். ஆனால் அதை விட விஷுவலாக மியூசிக்கோட சேர்த்து அவர் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். முக்கியமாக இந்த சீனில் பரியன், ஜோ, அதுக்கப்புறம் அவங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து நடந்து போனதுக்கப்புறம் கேமரா பொறுமையாக அவங்க உட்காந்துட்டு இருந்த டேபிள் கிட்ட போகும். பரியனை யாரோ புதர்லேருந்து வெட்ட போகிறாங்க அப்படின்லாம் கூட நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த டேபிளில் 2 கிளாஸு ஒரு பூ வச்சு மொத்த படத்தோட கதையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த டீ கிளாஸ் மாரிமுத்துவாவும் அந்த கட்டக்காப்பி கிளாஸ் பரியனாவும் இவங்க 2 பேரையும் சேர்க்கறது ஜோ அப்படின்ட்டு ரொம்ப அழகா சிம்பாலிக்கா அவர் காட்டியிருப்பாரு. இதை ஒரு சினிமாட்டிக் எக்ஸலன்ஸுமே நம்ம சொல்லலாம். இதே மாதிரி கர்ணன் படத்துல அந்த கழுதை ஒரு கட்டிலிருந்து கஷ்டப்பட்டு நொண்டி மலை ஏறும். மலை ஏறினதுக்கு அப்புறம் அது அந்த கழுதை அந்த கட்டிலிருந்து வெளியே வந்துடும். அங்கிருந்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் அவர் காட்டியிருப்பாரு. அப்பத்திலிருந்து அந்த ஊரும் ரொம்ப ஃப்ரீடமா இருக்க ஆரம்பிச்சு அப்படின்னு அவர் காட்டியிருப்பாரு. நெக்ஸ்ட், இவரோட வில்லன்ஸ். இவரோட எல்லா வில்லனுமே பயங்கர ரூடா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட கேரக்டருக்கும் நல்ல ஒரு டெப்த் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே ஆனால் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்லைட்டாக ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். முதல்ல அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பரியனுக்கும் ஜோட அப்பாவுக்கும் இருக்கிற அந்த கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஜோட அப்பா பரியன்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லுவார். அதாவது தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணும்போது அதை அவர் ஒரு சாரியாக அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். அதே மாதிரி மாமன்னன் படத்தில் டுவர்ட்ஸ் த எண்டில் ரத்னவேல் கேரக்டருக்கு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் அவர் அழகாக வச்சிருப்பாரு. கர்ணன் படத்தில் மட்டும்தான் எந்த ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்டுமே அந்த போலீஸ்காரனுக்கு அவர் வச்சிருக்க மாட்டாரு. அடுத்து அவரோட தேவதைங்க. அவரோட ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எதுவுமே தெரியாத அப்பாவியான ஜோ, எல்லாம் தெரிஞ்ச பட் போல்டான லீலா, அதுக்கப்புறம் திரௌபதின்னு எல்லாமே வித்தியாசமான கேரக்டர்ஸ். ஆனால் இதில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எங்களுக்கு ஜோ தான். ஏன்னா ஜோ இல்லைன்னா அந்த பரியன் பெருமாள் படமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஜோ அந்த படத்துல தூக்கிட்டோம்னா அந்த படத்துல பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் இருக்கும். அந்த படத்துல ஒரு எமோஷனே இருந்திருக்காது. ஜோ தான் அந்த படத்துக்கு ஒரு சோல் கொடுக்குற மாதிரியே இருந்திருக்கும். தமிழ் சினிமால நிறைய ஃபீமேல் டெப்த் இருக்கிற கேரக்டர்ஸ் இருந்திருக்கு. அதுல ஜோவும் ஒரு கேரக்டர். இது எல்லாமே சேர்ந்தது தான் அவரோட ஹீரோஸ். பரியன், கர்ணன், அப்புறம் அதிவீரன். இவங்க 3 பேருமே அவங்களுக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பெரிய கோலும் இருந்திருக்காது. இப்போ முதல்ல பஸ் ஸ்டாப் இருக்காது, பஸ்ல ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது தான் கர்ணன் போயிட்டு ஒரு பஸ்ஸை போய் உடைப்பாரு. அதே மாதிரி தன்னோட அப்பாவை அடிக்கும் போது தான் அதிவீரன் போயிட்டு ரத்னவேலுவை செம்மையா அடிப்பாரு. இப்படிதான் அவங்க அவங்களுக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பரியனோட அப்பா அம்மா ஜோ, கர்பி, அப்புறம் டாக்டர் B.R. அம்பேத்கர் இவங்க சேர்ந்தது தான் பரியனோட உலகம். இவங்க சேர்ந்தது தான் பரியன். அதே மாதிரி கர்ணனோட ஊரு, அவங்களோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் திரௌபதியும் சேர்ந்தது தான் கர்ணன்.
அதே மாதிரி பன்னிக்குட்டி, மாமன்னன், லீலான்னு இவங்க சேர்ந்தது தான் வந்து அதிவீரன். ஸோ இங்கே மாரி செல்வராஜ் படத்தில் வந்து அவங்களோட ஹீரோவை பேஸ் பண்ணி இங்கே கதை கிடையாது. ஹீரோ இருக்கிற அந்த உலகத்தை பேஸ் பண்ணி தான் மொத்த கதையுமே எவால்வ் ஆகுது. ஸோ அவரோட உலகம் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால அவரோட ஹீரோஸ் வந்து பயங்கர ரியலிஸ்டிக்காக ஹீரோயிக்காக அண்ட் கல்லரபுளாக இருக்காங்க. இந்த 3 படத்துல பரியன் பெருமாள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த படம் எங்களுக்கு பயங்கரமா ரிலேட் ஆச்சு. ஏன்னா பரியன் வந்து அந்த ரூம்ல அடி வாங்கும்போது நம்மளே அந்த ரூம்ல அடி வாங்குற அளவுக்கு அவ்வளோ இம்பாக்ட் இந்த படம் வந்து நமக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி ஜோவோட கேரக்டரா இருக்கும் வந்து ரொம்ப சூப்பரா அந்த படத்துல இருந்திருக்கும். மாரி சாரோட அந்த 3 படங்கள்ல எது உங்களோட ஃபேவரட்டான படம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி நாங்க பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.